கண்ணு பாப்பா ஏண்டா 4 பல்லு நக்கி 4 பல்லு 4 பேத்த 4 பல்லா ஏண்டா 4 பேரன்னு கண்ணா அப்படி சொல்லாத சாமி. ஏன்பா என்ன மாதிரி ஒரு ஆம்பளைங்களை கண்டா வயசு பசங்களை கண்டா மாமா மாமா அப்படியா? ஆமா என்னங்க ஏங்க அத்தான் செல்லம் வாங்கன்னு கூப்பிடணும். அப்படியா? வாமன்னைக்கு அது 4 பல்லு. ஏண்டா நான் உன்னைய மாமா அத்தான் புருஷன்னு கூப்பிட்டா நீ எனக்கு என்ன வாங்கி தர முடியும்? இங்கப்பா வாடா போடான்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. உம்மா ஏறி அடிச்சா 7 நாள்ல புள்ள பெத்து கொடுக்குறேன். 6 வேலை கட்டுற தோல் செவப்பா இருக்குன்னு பூனை 20 எடுத்துக்கிட்டு புல்லட் எடுத்துக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பொட்டச்சு பின்னாடி திரிடாம பாரு. வீட்டுல சோத்துக்கு ஓகிட்டு இருக்காது. புடுத்துற 2 லட்சம் வண்டி எடுத்துப்பாரு. அவளை மேட்ச் போறவர்களும் சுத்தி வருவான். ஆக்சிடென்ட் ஆகி அப்புறம் இவன் அடுத்த கூட போவான். இவன் பக்கத்து வீட்டுக்காரோட மேடையில போவான். இவன் பைக் எடுத்து கொடுமைக்கு பாடியில போவான். அப்படியா? டிவி கட்டுறதுக்கு அப்பம் கட்டிட்டு வருவான். அந்த மாதிரி மரியாதையா பேச கத்துக்க. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பொட்டு வாங்கி தர முடியுமா? ஒரு பூ வாங்கி தர முடியுமா? ஒரு பவுடர் வாங்கி தர முடியுமா? ஒரு சிக்கனா வாங்கி தர முடியுமா? ஒரு தோடு வாங்கி தர முடியுமா? ஒரு துணிமணி எடுத்து தர முடியுமா? என்னைய கூட்டிட்டு போய் எங்கடா வச்சுட்டு நக்குவேன் என் செட்டி நக்கி. இந்த மயிருக்குதான் என் ஜாதகக்கார கைரேகை பார்த்துட்டு நீ சிவப்பு பொண்ணு கட்டுன்னு அவன் சொன்னான். அப்படியா? ஆமா. இன்னைக்கு எத்தனை ஜோசிக்காரர் நல்லது சொல்றீங்கிறான். இவனு நம்மள கெடுக்கதான் சொல்றான்ட்டு அமாவாசையில எவன் பிறந்தாலோ அவனைத்தான் கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். கருப்பாரங்களை கட்டிக்கிட்டா நீ படி விட்டுட்டு 6 மாசத்துக்கு வந்தா கூட எந்த நாயும் பாக்காத. இந்த மாதிரி செவப்பாரங்களை கட்டிக்கிட்டான்னு வச்சுக்க. அவங்க கூத்தாட வந்தாலும் போன் பண்ணி என்ன கண்ணு எவனா உடைய பாக்குறதுக்கு வந்தானா அப்படின்னு கேட்டு கெடுத்துறீங்கன்னா ஏன்டி மணி எத்தனையாவது எத்தனை மணிக்கு ஒண்ணு இப்ப எத்தனை மணிக்கு என்னடா இப்படி பண்ற? நானும் தான் ஆட்டம். எத்தனை மணிக்கு வந்து ஆட்டம் தேவடியா விட்டுட்டேன். 120 கிலோ நான் வெயிட். ஆமா. எத்தனை கிலோ? 120 கிலோ வெயிட் வச்சுட்டு மூச்சை கொடுத்து அடி ஊத்துல இருந்து ஆட்டாடுறேன். தேவடியா விட்டு ஊர்த்து ஆடுறத தவிர எனக்கு இங்க ஆட மாட்டேங்குது. நீ வெளியே வந்து நின்னுக்கிட்ட இப்படி 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 இப்படின்னா இதெல்லாம் பாரு நாளைக்கு டீச்சர்கிட்ட படிக்குமா படிக்காத தெரியல. ஐயோ கடவுளே. ஆட மாட்டேங்குது. இப்போ உன்னை அண்ணன் கூப்பிட கூடாது. ஏ செத்தவாப்பா. சித்தப்பாவா? அப்படி கூப்பிடக்கூடாது. மாமான்னு கூப்பிடுறா. நீ ஒரு நிமிஷம். எனக்கு எதிரி வெளியூர்ல கிடையாது. நீங்க 4 பேர் தான் எனக்கு எதிரி விடு. இன்னும் நான் பொம்பளை காசம் கட்டி வந்தா கொண்டாடுற ஆம்பளை காசுக்காரதான் இருக்கிற ஓகே அந்த பழத்தை அது வேறையா? சரி, இந்த ஊரான ஊருக்கு இதோ எலசாக நான் வந்திருக்கிறேனே, எங்கன ஒரு குஞ்ச கூட குஞ்ச காணுமா? அடி பாவி. அடுத்த அது குஞ்சு இல்லப்பா. என்ன பெரியவங்க அந்த காலத்துல பழமொழி பேசிக்கோங்க. ஆமா. என்னடி ஊரான ஊர்ல ஒரு குஞ்சு கூட காணமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேசக்கூடாது. ஊரான ஊர்ல ஒருத்தர் கூட காண கேட்பாங்க. ஆமா. குஞ்ச காண கிஞ்ச காண அந்த புடிச்சு புடிச்சு பாக்குறாரு. என்னடா சொல்ற? நம்மளுக்கே இல்லையே இருக்குதுன்னு புடிச்சு பாக்குறாங்க. ஏன்னா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். சரி, நான் புதுசா வந்திருக்கிறேன்ல, ஒரு பாட்டுல கூட பாப்பா நான் சின்ன பிள்ளைல விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னத்துல? பாட்டுல. இப்ப பெருசாவும் போத மாட்டேங்க. ஆமா. ஏண்டா
அப்படிலாம் பேசுறது உனக்கு நல்லா இருக்குதா? ஏன் நான் நல்லா இருக்கிறேனே, என்ன பார்த்து நசுக்க மாட்டியான்னு நான் கேட்டேன். பாப்பா சேலம் மல்கோவா மாம்பழமே நான் நசுக்கினா தான் அங்க விலை போவோம். நான் எத்தனை படத்தை நசுக்கிருப்பேன். ஏய் ரசிக்க மாட்டியான்னு கேட்டா? அழகான பெண் வந்திருக்கிறேன்னு என்னை ரசிச்சு ஒரு பாட்டு பாடுவேன். உனக்கு எதுவும் தோண்டலையா? ஏன்ற கம்பன்ற ஏன்டா என்னைக்குதான் திருநாளா இன்னைக்கு நல்லா தானே பாடிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தானே பாட்டு நின்று போச்சு. தெருவுல கிடக்கிற நான் கூட்டிட்டு போய் தேர்ல ஏத்திட்டு அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? 4 பக்கத்து சனத்தை 4 பக்கம் தான் பாப்பான். ஆமா. குப்பையில கிடக்கிற பையனை கூட்டிட்டு வந்து இந்த கொய்யா படத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். இத நிறுத்தந்தாலுமா விட்டானுவேன். இத ஆட்ட எப்படி கண்ணு ரெண்டு மட்டும் பாட்டு வேணா மயிர வேணா விட்டு பாப்பா. எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. அப்படியா? ஆமாமா. சரி இருந்தாலும் இருக்கட்டும். இப்ப நான் உனக்கு வரத்தா? இங்க பாரு, இங்க இருக்கிறான் பாரு உக்கால வழி. இன்னும் மட்டும் ராஜா வேசகர துரியோதனன் வந்தா 32 கதையை பேசணும். அதெல்லாம் புடிச்சு செல்லுல விடல. இத புடிச்சு விட்டு நாளைக்கு என் பேர் கெடுக்க பாக்குறாங்க. ஏண்டா அப்படின்னு சபையில வந்தேனே, இப்ப நான் உனக்கு வரத்தா? எனக்கு ஒரு பாட்டு விடு பாப்பா பாக்கலாம். அப்படியா? அடவானத்துல மீன் இருக்க மயில போல நான் இருக்கேன். வானத்துல மீன் இருக்கு. இருக்கிறது எல்லாம் மீன் தான்டா. இல்ல அடவானத்துல மீன் இருக்க மயில போல நான் இருக்கேன். அந்த மதராசு பட்டணமே, அந்த பட்டணமே போனாலும் ஒன்னே பொட்ட நாய் சீண்டாதுடா. வனத்திலே கடையோட நான் ஆடத்தான் வந்தேன். இவன் பொட்டனாய் சீண்டது நீ கரெக்டா சொன்னங்குதுப்பா. வானத்துல மீன்கள் இருக்க, மதுரையில நான் இருக்கேன். அந்த மெட்ராஸ் பட்டணமே போனாலும் உன ஒரு பொட்டனாய் கூட சீண்டாதுடா என் கழுவாத முறையா. அதனாலதான் இங்க வந்து கட்டிக்காரம் புடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னை நல்லவனா பார்த்து கட்டி இருந்தாலும் நான் என்ன ராஜா வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ இவங்களுக்காக கொஞ்ச நாள் பசங்களுக்காக தமாசுக்கு பண்ணணும். நம்ம கதைக்குள்ள பெரிய நடக்குது. இதுக்கு மேல கதைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது. ஆமா, விடிகால 10 மணி வரைக்கும் வரும். நாளா ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். நாளா 5 மணிக்கு போய் இட்லி தின்னுட்டு அப்புறம் தான் அப்படி இருந்தாலும் அண்ணா 6 எழுத்துக்குரியதோ திருப்புகளை ஈட்டவரோ அருணகிரிநாதர். அவர் கருணை வரோ முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை என்றால் கங்கை தீர்த்தவன் ஈசன் ஏறுவதோ ரிஷபம், ரிஷபத்தை படைத்ததோ பிரம்மா மனைவியோ கலைவாணி கையில் இருப்பதோ வீணை என்றால் நாதம், நாதத்துக்கு உரியவனோ நாரதன் செய்வதெல்லாம் கலகத்தை படைத்தவன் தர்க்கன் மகளோ சக்தி கையில் இருப்பதோ கபாலத்துக்கு உரியவர்களோ அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமத்தை அளிக்க சக்கரத்தை உடையவரோ விஷ்ணு அவதாரமோ பத்து தலை உடையவனோ ராவணனை அளித்தவரோ ராமர் கையில் இருப்பதோ சேது என்றால் அலைகடல் ஒரு சமுத்திரத்தில் பள்ளி கொண்டிருப்பவரோ ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவரே பெருமான் நாராயணமூர்த்தி மார்பில் பள்ளி கொண்டிருப்பவளோ மலர்மங்கை மகாலட்சுமி. கண்டிப்பா அப்படி லட்சுமி கடாட்சியை பொருந்திய இது இந்த பாரா சபைக்கு முன்னாடி வந்தேனே. நான் யார்? நான் எந்த நாட்டை சேர்ந்தவள்? என்னுடைய விருத்தாந்தங்கள் தான் எப்படி? உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? இவ்வளவு முத்து அழகழகா பேசுறீங்க. கூத்து முடிவுகளை
இப்படி இருப்பியா? ஏன்பா முடிஞ்சு இப்படி இருப்பியா? இல்லப்பா அப்படி இல்ல, கூத்து முடிஞ்சதில்ல இவனுக்கு பொண்டாட்டியா விட்டுட்டு கூத்து முடிஞ்சா நான் ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போலாம். என்னையெல்லாம் விடிகால நீ வீட்டுக்கு கூட்டு போகலைன்னா உனக்கு கிடைக்கிற சோறும் போயிடும் தெரிஞ்சுக்கி. என் பொண்டாட்டி விளக்க மாதிரி இடத்துல அடிச்சு விடுவான். ஆமா வாமா. ஏய்